கூட நாம் வாசிப்போம். எப்படிப்பட்ட ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி இங்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக துரைத்தனம் பண்ணுகிறதான ஆவி, அடுத்து அதிகாரத்திற்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிறதான ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்று சொல்லி அவர் அதை பிரித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இது மாத்திரம் அல்ல, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அனுதினம் நாம் நடந்து கொண்டு